Hi students, welcome to BIMI Maths, 10th Standard Maths, Chapter 4 Geometry Exercise 4.2 5th sum பார்க்கலாம். Rhombus PQRB is inscribed in triangle ABC. ABCங்கிற triangleக்குள்ள the PQRBங்கிற rhombus இருக்குது such that angle B is one of its angle. So PQ and R lie on AB, AC, BC respectively. If AB equal to 12 cm and BC equal to 6 cm, find the sides of PQRB of the rhombus. Rhombus ஓட sides PQRBல அதோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது ABCங்கிறது ட்ரையாங்கிள். இதில் வந்து PQRங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து PQRBங்கிறது rhombus. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த சைட்ஸ் ஆர்பியும் இந்த கியூபியோட வேல்யூவும் கேட்டிருக்குறாங்க. இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள், இந்த குட்டி ட்ரையாங்கிள் கியூஆர்சி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இது ரெண்டுலேயும் ஆங்கிள் சிங்கிறது காமனாக இருக்குது. இப்போ இதில் ஏபி வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பிசி வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. மீதி இந்த சைடு எல்லாமே இந்த கியூபியும் எக்ஸ் தான், இந்த சைடும் எக்ஸு, இது எக்ஸு, இது எல்லாமே எதுவுமே வேல்யூ எதுவுமே தெரியாது. இப்போ ஆங்கிள் சிங்கிறது காமன், இங்கே ஏபி கொடுத்துருக்குறாங்க, பிசி கொடுத்துருக்குறாங்க. இப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் கியூஆர்சி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இப்போ இங்கே ஒரு ஆங்கிள். இப்போ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதனால் இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இங்கே என்னாகும், இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஏபிசியும் QRCயும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் Q அண்ட் ஆங்கிள் A வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ C வந்து ஆங்கிள் C வந்து காமனாக இருக்குது இந்த பெரிய ட்ரையாங்கிள் இந்த சின்ன ட்ரையாங்கிள்க்கும். அப்போது ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு QRC பை AA சிமிலாரிட்டி. இங்கே AB பை QR ஈக்குவல் டு BC பை RC ஈக்குவல் டு AC பை QC. இப்போ இந்த ஏசி பை கியூசிங்கிறது இது ஏசி, இங்கே கியூசி, இதில் எதுவுமே வேல்யூஸே தெரியாது, அதனால் நம்ம அதையே ஸ்கிப் பண்ணிடலாம். இது இருக்கிறது ஏபி பை கியூஆர் ஈக்குவல் டு பிசி பை ஆர்சி, இதை எடுத்துக்கலாம். இப்போ ஏபி வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, ஏபி வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 12 பை இந்த கியூஆர் வந்து நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ அதே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு பிசி, அதே மாதிரி பிசி ஃபுல்லாக 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு கியூஆர் மட்டும் வேணும்னா, ஆர்சி மட்டும் வேணும்னா பாருங்கள், இது ஆர்சி இது வேணும்னா இந்த 6 மைனஸ் எக்ஸு, இந்த ஆர்சி வந்து 6லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா ஆர்சி. அப்போ பிசி பை ஆர்சி ஈக்குவல் டு 6/6 மைனஸ் எக்ஸ். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 12/x ஈக்குவல் டு 6/6 மைனஸ் எக்ஸ். இப்போ இங்கே பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ். அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 12 இன்ட்டு 6 72 மைனஸ் இங்கே 12 இன்ட்டு எக்ஸ் 12x, மைனஸ் இருக்கனால மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸ் 12x ஈக்குவல் டு 6x. இப்போ இந்த 72 இங்கே வச்சுட்டு இதையெல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துடலாம், எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம். அப்போ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 12x ஆயிரும். 6x ப்ளஸ் 12x வந்து 18x ஈக்குவல் டு 72. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 72/18. இப்போ 18ஆல் 72 கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. therefore PQ ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ இந்த PQ வந்து 4 சென்டிமீட்டர்னால் அது ஆர்பியும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ ஆர்பி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இதைவே இப்படி போடலாம். இதுவும் பாருங்கள் இன் ட்ரையாங்கிள். இப்போ ஏபிசி வந்து நம்ம இங்கே இந்த ட்ரையாங்கிள் வந்து இங்கே கீழே இது ஏபிசின்னு எடுத்துருந்தோம் பாருங்கள், ஏபிசி எடுத்துருக்குறோம், இங்கே பிக்யூஆர்னு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம இப்படி எடுக்கலாம்னா இப்படியும் எடுத்தும் போடலாம் பாருங்கள். இங்கே ஏபி, இங்கே சி, இது பிக்யூஆர் இப்படி எடுத்துருக்கோம். அப்போ இது வந்து பிசி தான் 6 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஏபி வந்து 12 சென்டிமீட்டர்.
அப்போ இப்படி எடுத்தும் போடலாம். போட்டோம்னா பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ஏபிசியில் PQ is parallel, இது PQ is parallel to BC. இப்போ பை பிபிடி தியரம் இங்கே AP by AB ஈக்குவல் டு இங்கே AQ by AC. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இதில் வந்து RQ is parallel to இந்த AB. So by BPT AQ by AC, இது AQ by AC equal to BR by BC. இங்கே AQ by AC equal to BR by BC. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அப்போ பை பிபிடி தியரம் AQ by இங்கே எப்பவும் போல் AQ by AC. இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தோம்னா AP by AB ஈக்குவல் டு AQ by ACன்னு இருக்குது. இதுலேயும் AQ by ACங்கிறது BR by BCக்கு ஈக்குவல். அப்போ இதுலேயும் AQ by ACக்கு ஈக்குவலாக இருக்குது, இதுலேயும் AQ by AC. அப்போ இந்த AP by AB ஈக்குவல் டு இந்த BR by BC, இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ AP by AB ஈக்குவல் டு இந்த BR by BC. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே AP வந்து 12 மைனஸ் எஸ், இது வந்து இங்கே AB, இது AP இருக்குது. இது டோட்டலாக நம்மளுக்கு 12 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து 12 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். AB வந்து டோட்டலாக 12, இது ஃபுல்லாக 12. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 12 மைனஸ் எக்ஸ், அது AP பை 12 ஈக்குவல் டு அதே மாதிரி BRங்கிறது எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது, BC வந்து 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 இன்ட்டு 12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸ் 12x. அப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னா 12x இங்கே 6 இந்த பக்கம் கொண்டு வரும்போது 12 மைனஸ் எக்ஸ் இங்கே வச்சுட்டு 6 இங்கே கீழே கொண்டு வந்தோம்னா 12x பை 6ன்னு வரும். 6ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ், அப்போ இங்கே 2xன்னு இருக்கும். அப்போ 12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ இங்கே இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2x ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 12. அப்போ இது வந்து 3xன்னு ஆயிரும். 3x ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 by 3. தேர்ஃபோர் PQ அண்ட் RB ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அப்போ அது ரெண்டோட வேல்யூவும் வந்து 4 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியான சம் தான். போட்டு பாருங்கள், கொஸ்டினை கரெக்டாக படித்து பார்த்து டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.